வாங்க மக்களே வாங்க. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு பிடிக்கருணை குழம்பு வச்சிடலாம். நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, ஊர் சைடு கிடைக்கும் இது பிடிக்கருணை, கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடுங்க மக்களே. பைல்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வேகட்டும் மக்களே. வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு மக்களே. நம்ம இப்போ இந்த குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு இந்த வெந்துருச்சு. இப்படி உரிச்சுக்கிறணும். இங்கே பாருங்கள், இந்த தோலை இப்படி உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது புளிக்குழம்பு மாதிரி தான், நம்ம எப்படி காரக்குழம்பு வைக்கிறோம் அந்த ஸ்டைல் தான். இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குழம்பு, தெரியாதவங்க கற்றுக்கலாம். பாருங்கள் மக்களே, இப்போ வெந்தயம் பொரியுது. நம்ம கடுகையும் சேர்த்து போட்டுக்கலாம், பொரியட்டும். இது நல்லா நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். உப்பு போட்டாச்சு, கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு 3 தக்காளி, அதை ஊற்றிக்கணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகும். கருணைக்கிழங்கு வேக வச்சு இப்படி தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். தேங்காய் எல்லாமே செய்யலாம். ஏன்னா இது 4 பேர்த்துக்கு ஊற்றி சாப்பிட்ணும், நிறைய பேர் சாப்பிட்ணும்னா நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி. இது நல்லா பாயில் ஆகட்டும். கொதித்து வந்தால் குழம்பு ரெடி. பாருங்கள் மக்களே, மழைன்னு அப்படியே குழம்பு கொதிக்குது. கருணைக்கிழம்புக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோதான் மக்களே. டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம உப்பு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.